ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, இப்போ பல்க் டேட்டா இருக்கும்போது அப்படிங்கும்போது ஸோ எனக்கு வந்து ஒரு சில நேம்ஸோ இல்லை ஷாப் நேமோ வந்து நான் சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை எனக்கு ஸ்டேட்டோட நேம் வந்து ராங்காக இருக்குது, அது வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நான் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா. ஒரு 2 கோடி டேட்டா இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் நான் சேஞ்சஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஷீட்ஸில் ஓகேங்களா. இப்போ இதே டேட்டா வந்து இன்னொரு ஷீட்டில் இருக்குது ஓகே. இப்போ டூப்ளிகேட் ஒரு இன்னொரு ஷீட் போடுறேன். ஸோ அந்த ஷீட்லேயும் இதே மாதிரி டேட்டா இருக்குது அப்படின்னா, ஸோ இதுலேயும் இப்போ நான் சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்னா சாத்தியமில்லாத விஷயம் ஓகேங்களா. ஒரு கரெக்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 50-20 அப்படின்னா கூட ஓகேங்களா. இதே வந்து ஒரு 1000-2000 கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப டைம் வேஸ்ட் ஓகேங்க. அந்த 50-20 கரெக்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது ஓகே. நீங்கள் ஒவ்வொன்றா ஃபீல்டில் போயிட்டு ஒவ்வொரு செட்லேயும் போயிட்டு நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது ஓகேங்களா. ஸோ அது ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இது வந்து ஸோ இந்த மாதிரி ஷீட்டில் வந்து ஒரு டூல் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எடிட்டில் போய்க்குங்க. எடிட்டில் போயிட்டு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஓகே. இப்போ நான் வந்து மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து விண்டோஸ் பி அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ஒவ்வொரு சிஸ்டம்க்கு தகுந்த மாதிரி இங்கே மாறும் ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ எனக்கு ஒரு ஸ்டோருங்கிற ஒரு நேம் இருக்குது. அந்த நேம் வந்து ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி மாற்றணும் ஓகேங்களா. STORE அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இடத்துல இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த 5 இடத்துல இருக்கிறத வந்து நான் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு இடத்துலையும் நான் இந்த மாதிரி கிளிக் பண்ணி நான் பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க மோர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படி, அதாவது 3 டாட்ஸ் இருக்குல்ல, அது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபைண்ட் அப்புறம் ரீப்ளேஸ் வித் என்ன நேமை நீங்கள் மாற்றணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதில் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் ஸ்டோர்ஸ், அதாவது ஸ்டோருங்கிற இடத்துல வந்து ஸ்டோர்ஸ் நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக என்ன மேட்சஸ் என்ன மாதிரி இருக்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த மேட்சஸ் வந்து என்ன மாதிரி ஃபார்முலா இருக்கணும், ஸோ அதெல்லாம் வந்து இங்கே கீழே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து சர்ச் பண்ணுற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷீட்லையும் சர்ச் பண்ணணுமா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதோ ஒரு ரேஞ்ச் இருக்கா, இல்லை எந்த ஷீட்டில் மட்டும் இதே ஷீட்டில் மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணால் மட்டும் போதுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல் ஷீட்னு கொடுத்துட்டு ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் ஓகேங்களா. இப்போ நல்லா பாருங்கள் 100ல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். இது என்ன கேட்குதுன்னா எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா அப்படி மாதிரி கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ரீப்ளேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன் ஓகேங்களா. இப்போ ரீப்ளேஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, ஸோ இப்போ 10 இடத்துல ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள் இதுலேயும் ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்லேயும் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஷீட்லேயும் ஒன்று இருக்குது பாருங்கள், ஸ்டோர்ஸ் இங்கே மாறிச்சு பாருங்கள். ஸோ இங்கேயும் இருக்குது ஓகேங்களா. ஸோ எல்லா இடத்துலையும் மாறி இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது எதுக்காகனா நம்ம டைம் வேஸ்ட் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறதுக்காக தான் இந்த டூல் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து விண்டோஸ் எஃப்னு சொல்லலாம். இதுக்கு மேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் எஃப் ஓகேங்களா. ஸோ அது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ டேரெக்டாகவும் நீங்கள் இங்கே போய் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. எடிட்டில் போயிட்டு ஸோ டேரெக்டாக இங்கே கொடுத்து இங்கே பண்ணிக்கலாம்.